Hi students, welcome to our channel SM EDUTALK. எல்லாரும் எக்ஸாம் மோடுக்கு வந்திருப்பீங்க. சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இந்த EGன்னு ஷார்ட்டா சொல்லப்படுற இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை எப்படி படிக்கணும்? இதுல பார்ட் A பார்ட் B எல்லாம் கிடையாதாமே. 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? எந்தெந்த பார்ட்ஸை ஸ்கிப் பண்ணி படிக்கலாம்? எதை படிச்சா ஈஸியா பாஸ் ஆகலாம்? போன்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் அவற்றுக்கான பதில்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நாம இப்ப பார்க்க போறது அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸ் 2021 படி வெளியான இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் GE 3251 சிலபஸுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்ன்றதுதான். ஆஸ் யூசுவல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் போல EGலயும் மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் A பார்ட் Bன்னு டிஃபரண்ட் பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. 2 மார்க் கொஸ்டின்ஸும் கிடையாது. மொத்தமா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் A Bன்னு 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். நீங்க ஒன்னு A அட்டெண்ட் பண்ணலாம் அல்லது B அட்டெண்ட் பண்ணலாம். இதுக்கு பேரு எய்தர் ஆர் டைப் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்குன்னு 5 கொஸ்டின்ஸுக்கு மொத்தம் 100 மார்க்ஸ் உண்டு. யூசுவலா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் யூனிட்ல இருந்து செகண்ட் கொஸ்டின், ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்படிதான் கேட்கணும்னு ரூல் கிடையாது. ஆனா இப்படி கேட்கறது தான் வழக்கம். இப்ப நம்ம ஒவ்வொரு யூனிட்லயும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் யூனிட். இதனுடைய டைட்டில் பிளேன் கர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். அண்ணா யூனிவர்சிட்டியில இதுக்கு முன்னாடி இருந்த 2017 ரெகுலேஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிளேன் கர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்னு ரெண்டுமே இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற 2021 ரெகுலேஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கை தூக்கிட்டாங்க. நீங்க இந்த சிலபஸ்ல கூட செக் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் யூனிட் சிலபஸ்ல இருந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சை தூக்குனவங்க அதனோட டைட்டில்ல இருந்து தூக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. அதனால என்ன, நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் கவர்ஸ் பிளேன் கர்வ்ஸ் ஒன்லி. இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு. முதலாவது கோனிக்ஸ். இந்த கோனிக்ஸ்லயும் 3 சப்டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எலிப்ஸ், செகண்ட் ஒன் பரபோலா, தேர்ட் ஒன் ஹைப்பர்போலா. மூணுலையும் அந்தந்த கர்வ்ஸை எக்ஸென்ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணி வரைஞ்சி அதன் மேல டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைய சொல்லி கேட்பாங்க. சம்டைம்ஸ் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைய சொல்லி கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது பிளேன் கர்வ் சைக்ளாய்டல் கர்வ்ஸ். இதற்கும் 3 சப்டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளாய்டு, செகண்ட் ஒன் எபிசைக்ளாய்டு அண்ட் தேர்ட் ஒன் ஹைப்போசைக்ளாய்டு. இந்த மூணுலையும் அந்தந்த கர்வ்ஸை வரைய சொல்லி அதன் மேல் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைய சொல்லி கேட்பாங்க. இங்கேயும் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஆப்ஷனல் தான். கடைசி பிளேன் கர்வ் இன்வல்யூட்ஸ். இன்வல்யூட்டை கொடுக்கப்படும் எந்த ஒரு ரெகுலர் பிளானார் லாமினா மேலையும் வரைய முடியும். ஆனா சிலபஸ் படி ஒரு ஸ்கொயருக்கு இன்வல்யூட் வரைய சொல்லி கேட்கலாம் அல்லது ஒரு சர்க்கிளுக்கு இன்வல்யூட் வரைய சொல்லி கேட்கலாம். இவற்றின் மேலும் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைய சொல்லலாம். ஸோ யூனிட் 1ல கோனிக்ஸ், சைக்ளாய்டல் கர்வ்ஸ் அண்ட் இன்வல்யூட்ஸ்னு 3 பகுதி இருக்கு. பட் கொஸ்டின்ல A Bன்னு ஏதாவது 2 தான் கேட்பாங்க. எப்பவுமே ஃபுல் சிலபஸுக்கு படிக்கிறது சேஃப். அப்பதான் எது வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். ஆனா என்னால படிக்க முடியாது சார், எதையாவது ஸ்கிப் பண்ண முடியுமான்னு கேட்கறவங்களும் இருப்பீங்க. யூனிட் 1ல 3 பகுதி இருக்கிறதால ஏதாவது 2 கண்டிப்பா படிச்சாகணும். இதுல கோனிக்கும் சைக்ளாய்டல் கர்வும் கொஞ்சம் டஃப்பான பார்ட்ஸ். ஆனா இன்வல்யூட்ஸ் ரொம்ப ஈஸி. அதனால ஒன்னு கோனிக்ஸ் அண்ட் இன்வல்யூட்ஸ் இல்ல சைக்ளாய்டல் கர்வ்ஸ் அண்ட் இன்வல்யூட்ஸ்னு படிச்சா கொஸ்டின் எப்படி வந்தாலும் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கு. கர்வ்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எங்கேயாவது டிராயிங் ப்ரொசீஜர் மறந்து போனா கூட டிராயிங்கை இன்கம்ப்ளீட்டா விட்டுடாதீங்க. எல்லா கர்வ்ஸோட ஷேப்பும் ஞாபகம் இருக்கணும். ப்ரொசீஜர் மறந்து போனா கூட அந்த ஷேப்பை ரஃபா டிராயிங் ஷீட்ல கொண்டு வந்துருங்க. கண்டிப்பா ஓரளவு மார்க் வாங்கிடலாம். அடுத்தது யூனிட் 2 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், லைன்ஸ் அண்ட் பிளேன் சர்ஃபேசஸ். இந்த யூனிட்டோட சிலபஸ் இங்க கொடுத்திருக்கிறேன். ஆஸ் பர் சிலபஸ் இதுலயும் 3 பார்ட்ஸ் இருக்கு. முதலாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட பாயிண்டோடைய ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸை இங்க வரையணும். அடுத்தது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ். இங்க கொடுக்கப்பட்ட லைனுடைய ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸை வரையணும். கடைசியா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். இங்க கொடுக்கப்பட்ட பிளேன் சர்ஃபேஸோட ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை வரையணும். ஸோ இந்த யூனிட்லயும் பாயிண்ட்ஸ், லைன்ஸ், பிளேன்ஸ்னு 3 பகுதி இருக்கு. அதனால ஏதாவது 2 கண்டிப்பா படிச்சாகணும். ஆனா பெரும்பாலும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால சப்டிவிஷன் ஏக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸும்
சப்டிவிஷன் பிக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸும் படிக்கலாம். கூட வேணா பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது லைன் அண்ட் பாயிண்ட்ஸ் படிங்க அல்லது பிளேன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் படிங்க. சப்போஸ் நீங்க லைன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணா கூட பிளேன்ஸ் உடைய பேசிக்ஸ் படிச்சுக்கங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது யூனிட் 3. இதனோட டைட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். யூனிட் 1ல இருந்து தூக்கின ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்க இந்த யூனிட் 3ல சேர்த்திருக்காங்க. சோ இந்த யூனிட்டோட டைட்டில் தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்னு இருந்திருக்கணும். சரி, பரவாயில்ல, நீங்க இந்த சிலபஸை செக் பண்ணிக்கங்க. இதுல முதல் பாதியில ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும் ரெண்டாவது பாதியில ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கும் கொடுத்திருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல கொடுக்கப்பட்ட சாலிடோட ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸை ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி வரையணும். ஆஸ் பர் சிலபஸ் இன்க்ளைன் டு ஒன் பிளேன் ப்ராப்ளம் தான் கொடுப்பாங்க. அதனால டிராயிங் ப்ரொஜெக்ஷன்ஸை 2 ஸ்டேஜஸ்ல பிரிச்சு வரைய வேண்டியிருக்கும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்லயும் கிட்டத்தட்ட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல பண்ண வேலையை தான் பண்ணணும். அதாவது கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்டோடைய ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸை வரையணும். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல பென்டகன், ஹெக்ஸகன், கியூப்னு ரெகுலர் பாலிஹெட்ரன் சாலிட்ஸை வரைய வேண்டியிருக்கும். ஆனா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்ல ரெகுலர் பாலிஹெட்ரன் சாலிட்ஸை தவிர எந்த விதமான ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கொடுப்பாங்க. அதனோட ப்ரொஜெக்ஷன்ஸை தான் வரையணும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி டிராயிங் வரையணும். அதுவே ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்ல எந்த டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணாம ஃப்ரீ ஹேண்ட்ல நீட்டா டிராயிங் வரையணும். அவ்வளவுதான். யூனிட் 3ல சாய்ஸ் ரொம்ப ஈஸி. 3rd கொஸ்டின்ல ஒன்னு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை அட்டன் பண்ணணும், இல்ல ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கை அட்டன் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். என்னோட சாய்ஸை கேட்டா நான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை தான் படிக்க சொல்வேன். ஏன்னா அது அடுத்து வரப்போற யூனிட்ஸுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான விளக்கத்தை நாம கடைசியில் பார்ப்போம். அடுத்தது யூனிட் 4, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன்டு சாலிட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ். இதுலயும் 2 பகுதி இருக்கு. முதல் பகுதியா வரது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன்ட் சாலிட்ஸ். இத செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்னு சொல்றது வழக்கம். இதுல கொடுக்கப்பட்ட சாலிடை கட் பண்ணி அதனுடைய ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸையும் கட் போர்ஷனோட ட்ரூ ஷேப்பையும் வரையணும். இரண்டாவது பகுதியில் இருக்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ். இதுல கொடுக்கப்பட்ட சாலிடை ஷீட் மெட்டலால செய்யப்பட்டதுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த சாலிடை ஒரு ஷீட்டா விரிச்சா எப்படி இருக்கணும்னு வரையணும். இந்த யூனிட்லயும் 2 பகுதி இருக்குன்றதால 4th கொஸ்டினுக்கு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அல்லது டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் ஏதாவது ஒன்று படிச்சா போதும். ரெண்டுலையுமே நீங்க சாலிடோடைய சிம்பிள் பொசிஷனை வரைஞ்சாகணும். செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல கண்டிப்பா சாலிடை கட் பண்ணணும். ஆனா டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்ல சாலிட் கட் பண்ணி டெவலப் பண்ண சொல்லி கேட்கலாம், அல்லது சாலிடை கட் பண்ணாம அப்படியே கூட டெவலப் பண்ண சொல்லி கேட்கலாம். கட் பண்ணாம டெவலப் செய்ய சொல்றதுக்கான சான்சஸ் குறைவு. ஏன்னா ரொம்ப ஈஸியா அதை வரைஞ்சிடலாம். ஸோ செக்ஷன் பண்ண சாலிடை டெவலப் பண்ண சொல்லி கேட்க தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 டாபிக்லையுமே சாலிடை கட் பண்ணி சிம்பிள் பொசிஷனை வரைய போறீங்க. ஆல்மோஸ்ட் 50 to 60% சிம்பிள் பொசிஷன்லேயே வந்துடும். ரிமைனிங் 40 to 50% தான் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்க்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் பார்ட்ல எது உங்களுக்கு ஈஸியா வருதோ அதை செலக்ட் பண்ணி படிங்க. சப்போஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போறீங்க, அங்க கொஸ்டின் டஃப்பா கேட்டுறாங்க, உங்களால செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அட்டன் பண்ண முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அது உங்களுக்கு தெரியலனாலும் உங்களால அதனுடைய சிம்பிள் பொசிஷனை வரைஞ்சி செக்ஷன் பண்ணி காட்ட முடியும். இதுக்கே பாதி மார்க்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேல டெவலப் பண்ண தெரியலனாலும் டெவலப் பண்ண மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டா உங்களுக்கு 10க்கு மேல 13, 14 மார்க் கிடைச்சிடும். போதாதா? கடைசியா யூனிட் 5 ஐசோமெட்ரிக் அண்ட் பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். சிலபஸை இங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. இதுல முதல் பார்ட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இங்க கொடுக்கப்பட்ட டயக்ராமை அப்படியே வரையணும். அதாவது ஒரு சாலிட் அல்லது காம்பினேஷன் ஆஃப் சாலிடோட ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை கொடுத்திருப்பாங்க. நீங்க அதனுடைய சிம்பிள் பொசிஷனோட ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை வரைஞ்சிட்டு, தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை வரைஞ்சிட்டு அதன் மூலம் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை வரையணும். செகண்ட் பார்ட் பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். இது ஒரு ரியல் டைம் ப்ரொஜெக்ஷன். நம்ம கண்ணுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுமோ அந்த முறையில வரையப்படுற ப்ரொஜெக்ஷன். இந்த யூனிட்லயும் 2 பகுதின்றதால 5th கொஸ்டினுக்கு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அல்லது பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஏதாவது ஒன்றை படிச்சா போதும். எதையாவது ஸ்கிப் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? வரேன்.
இந்த ரெண்டுல ப்ரொசீஜர் வைஸ் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ஆனா வரைய கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இதுவே பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனோட ப்ரொசீஜர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், புரிஞ்சிக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டி வரும். ஆனா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சீக்கிரமா வரைஞ்சிடலாம். சோ பர்ஸ்பெக்டிவ் புரியாதவங்க ஐசோமெட்ரிக்கு போயிடுங்க, புரிஞ்சவங்க பர்ஸ்பெக்டிவே வரைங்க. தேர்ட் யூனிட்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் தான் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லியிருந்தேன். அதற்கான விளக்கம் தான் இப்ப பார்க்க போறோம். தேர்ட் யூனிட்ல சப்டிவிஷன் ஏல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும், ஃபோர்த் யூனிட்ல சப்டிவிஷன் ஏல செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும், ஃபோர்த் யூனிட்ல சப்டிவிஷன் பில டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸும், ஃபிஃப்த் யூனிட்ல சப்டிவிஷன் ஏல ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸும் கேட்கறது வழக்கம். அதான் தெரியுமேன்னு சொல்றீங்களா? தெரியும், ஆனா இந்த நாலுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. நாலுலயுமே சாலிடோடைய சிம்பிள் பொசிஷன் வரையணும். இந்த சிம்பிள் பொசிஷனை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் படிக்கும்போது வரைய கத்துப்பீங்க. சரியா வரைய தெரியலனா அது இந்த 4 டாபிக்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது 4லயுமே தப்பு நடக்கும், மார்க் போகும். இப்ப உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் உடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும். அதனால தேர்ட் யூனிட்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் படிக்கிறது தான் முக்கியம். கூட வேணா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் படிச்சுக்கலாம். கடைசியா 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அல்லது கோல்டன் ரூல்ஸ் கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், எல்லா கொஸ்டின்ஸும் அட்டெண்ட் பண்ணுங்க. எதையும் தெரியலன்னு விட்டுடாதீங்க. ஒரு ப்ராப்ளத்துல ஒண்ணுமே தெரியல, ஆனா அது பென்டகனல் பிரிசம் ப்ராப்ளம். சும்மா டாப் வியூல ஒரு பென்டகன் வரைஞ்சி அதனுடைய ஃப்ரண்ட் வியூவா ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சா ஓரளவு சுமாரான சிம்பிள் பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். முடிஞ்சா மற்ற பாயிண்ட்ஸையும் ப்ரொஜெக்ட் செஞ்சு சிம்பிள் பொசிஷனை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அந்த அளவு மார்க் கிடைக்கும். இல்லைனாலும் சம் கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் 2 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அதுவும் கரெக்டா இருந்து 40 மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு 5 மார்க்ஸ் எங்கேயாவது போட்டு பாஸ் பண்ணி விட்டுலான்னு பார்த்தா வேற எந்த கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாமினர் என்னதான் பண்ணுவார்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க. செகண்ட், பிராக்டிஸ் பிராக்டிஸ் அண்ட் பிராக்டிஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ன்றது செமஸ்டர் ஃபுல்லா படிக்காம கடைசியா படிச்சு எழுதுற பேப்பர் இல்ல. இது ரொம்ப நாள் பழகி வரைகிற பேப்பர். டிராயிங் கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து எக்ஸாம்ல தடுமாறினவங்க பல பேரை நான் பார்த்துருக்கேன். காரணம் லேக் ஆஃப் பிராக்டிஸ். அதனால எல்லா டாபிக்கையும் முறைப்படி A3 டிராயிங் ஷீட்ல டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி வரைஞ்சி பழகுங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். 3வது ரூல், டைம் மேனேஜ்மெண்ட். 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தெரிஞ்சோம் 3 அல்லது 4 மட்டும் சில பேர் அட்டன் பண்ணுவாங்க. கேட்டா டைம் இல்ல சார்னு காரணம் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்படும் டைம் 3 ஹவர்ஸ்னு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்குள்ள முடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதற்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து 3 ஹவர்ஸ்க்குள்ள சால்வ் பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னால முடிஞ்சது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதற்கு பதிலா நீங்க செய்ய வேண்டியது EGல நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகணும். முக்கியமா கமெண்ட்ல அதை பதிவு பண்ணணும். அப்புறம் லைக் அதிகம் வந்தா யூடியூப் அதிகம் பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.